ஐயா வணக்கம் ஐயா. நெத்தலி தோகணாமலாம் ராணிங்க. வணக்கம் வணக்கம்மா வணக்கம். ராணுவ வீரரை பத்தி போடுங்க. ஆமாமா ஆமா. ராணுவம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடிக்குமா அங்க வடநாட்டுல காஷ்மீர்ல கார்கில் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு போர். அந்த போர்ல வெற்றி பெற்ற தினம் இன்னைக்கு 25 வருஷம் ஆயிப்போச்சு. அந்த போர்ல நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு 527 ராணுவ வீரர்கள் அந்த போர்ல மறைஞ்சிட்டாங்க, இறந்துட்டாங்க. இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்திருக்கிறாங்க. அவங்கள நினைவு போற்றக்கூடிய வகையில, அவங்கள நினைக்கக்கூடிய வகையில இன்னைக்கு இந்த தினத்தை வெற்றி தினமா நம்மளுடைய இந்திய அரசாங்கம் கடைபிடிக்குது. அதை நாம பேசிட்டு இருக்கோம். அண்ணா ஒரு ஆள் இருந்தாங்க ஐயா, ஆனா அவங்க இறந்துட்டாங்க தான். ஆனா எத்தனையாம் தேதி இறந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க ஜாலியூர் பொம்புடி பக்கம். சரிங்க. எங்க பெரியப்பா புள்ள சின்ன குழந்தைங்க ஐயா, 2 குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க. அவங்க ராணுவத்துல இறந்து ராணுவத்துக்காரே தான் அவங்களை அடக்கம் பண்ணிட்டு போனாங்க. ஆனா அந்த குழந்தைங்களுக்கு அப்பா இறக்கல, அப்பா உயிரோட தான் இருக்கிறாங்கன்னு போட்டா காமிச்சு நாங்க அவங்கள அமைதிப்படுத்தணுங்க ஐயா. ஒரு 5 வயசு இருக்கும், ஒரு குழந்தைக்கு 7 வயசு இருக்கும். எவ்வளவு நாள் இருக்கு நடந்து? இருக்கும் ஐயா, ஒரு 15 வருஷம் இருக்கும் ஐயா. ஆனா எதுல இறந்தாங்கன்னு எனக்கு நிச்சயமா. ஆனா ராணுவத்துல போய் இந்த மாதிரி குண்டு போட்டு தான் இறந்தாங்க. ஆனா எத்தனையாம் தேதி அது எந்த விபத்துல இறந்தாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது ஐயா. மொத்தத்துல நாட்டுக்காக உயிர் விட்டுருக்காரு. ஆமா, நாட்டுக்காக உயிர் விட்டாங்க. அவங்க ஒய்ஃபோ அவங்க குழந்தைங்க இல்ல, அந்த மாதிரி நாட்டுக்காக உயிர் விடுறவங்க குழந்தைங்களும் ஆதரிக்கணும் ஐயா. அந்த சமுதாயமே ஆதரிக்கணும், அவங்க ஒய்ஃபு மாறும் சமுதாயமே ஆதரிக்கணுங்க ஐயா. அப்பா அம்மா இப்ப குழந்தைங்கள மனைவி எல்லாம் விட்டுட்டு ஒரு நாட்டுக்காக நம்மளுக்காக அவங்க போய் உழைக்கிறாங்கன்னாக்கல அவங்கள எல்லாருமே பாராட்டணும் ஐயா. அவங்க உயிரோட இருந்து நம்மளுக்கு உழைச்சாலும் சரி, அவங்க இறந்துட்டே நம்மளுக்காக தான் அவங்க உயிர் விடுறாங்க. அதனால அவங்கள எல்லாருமே ஆதரிக்கணுங்க ஐயா. நம்ம எல்லாருமே குழந்தைங்களும் ஆதரிக்கணும், அவங்க அம்மா அப்பாவே அவங்க ஒய்ஃப எல்லாருமே ஆதரிக்கணுங்க ஐயா. இப்ப அதிகமா ஆதரிக்கிறது நம்மளே கூட அவங்கள சமுதாயம் அந்த கவர்மெண்டா அவங்கள ஆதரிக்கணுங்க ஐயா. அவங்கள குழந்தைங்களே நல்லா பாத்துக்கணுங்க ஐயா. கரெக்டா சொன்னீங்க. அரசாங்கம் இந்த சமுதாயம் எல்லாமே அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படின்றத மிக இப்ப நம்மளால என்ன செய்ய முடியாது. இப்ப அரசாங்கம் செஞ்சா அவங்களுக்கு எல்லா உதவியுமே பண்ணலாம். அவங்க அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்க எல்லாத்தையும் அவங்க குடும்பத்தை விட்டுட்டே அவங்க நம்ம நாட்டுக்காகத்தானே போறாங்க. அதனால நம்ம அரசாங்கம் தான் அவங்களுக்கு உதவி பண்ணணும். அருமைமா, ரொம்ப நன்றிமா. உங்களுடைய கருத்து மிக்க நல்ல ஒரு பதிவு. வாழ்த்துக்கள்மா. நன்றி 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 நன்றி. ஒரு சாதாரண இந்திய குடிமகனுடைய எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த நாட்டிற்காக தியாகம் செய்யக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு இந்த அரசும் சரி, இந்த சமுதாயமும் சரி, நாமும் நம்ம கடமைப்பட்டிருக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு ஒரு இந்த நாட்டில் எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு தொழில் செய்யக்கூடிய, விவசாய பணி செய்யக்கூடிய அந்த அம்மாவுடைய உணர்வு, அதுதான் இந்த இந்தியாவினுடைய ஒரு எண்ணம். எப்பவுமே அந்த நம்மளுடைய மக்களுடைய அந்த எண்ணம் ஒரு சமுதாயம்னு வரும்போது, ஒரு நாடுன்னு வரும்போது எல்லாருக்குள்ளும் ஒரு விதமான ஒரு நல்ல எண்ணங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கத்தான் செய்கிறது.